ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப். இங்கே வந்து இசை நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் மார்கழி சபா கேன்டீனில் பார்த்தீங்கன்னா ஒரு இசை நிகழ்ச்சிக்கு பிறகும் சூப்பரான சுவையான தலவாழை இலை சாப்பாடு போட்டிருக்காங்க. இங்கே மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி கேட்டர்ஸ். பிரமாதமான இலை சாப்பாடு சாப்பிட போகிறோம். இது எண்ணெயிலேருந்து என்றைக்குன்னு பார்க்கலாம். டிசம்பர் 14th ஜான்வரி 3 வரைக்கும் சுவையான தலவாழை இலை சாப்பாடு. அது மட்டும் கிடையாதுங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஈவினிங் ஸ்நாக்ஸ், சாட் ஐட்டம்ஸ், டின்னர் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். அதாவது இசைப்பிரியர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நான் இன்னைக்கு ஏபிசி கேட்டரிங் சர்வீஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி சாப்பாடுங்கிறத பார்த்து சொல்ல போகிறேன். வாங்க உள்ள போகலாம். எப்படி இருக்கு ஃபுட்டு சார்? ஃபுட் எப்படி சார் இருக்கு? ஃபுட் எப்படி இருக்கு? ஏபிசி கேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பார்சலும் அவைலபிள். பார்சல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா உங்கள் பேர் என்ன? பார்சலும் கொடுத்துட்ருக்கீங்களா? பருப்பு பாயாசம், தயிர் பச்சடி, ஸ்வீட் பச்சடி. என்ன ஸ்வீட் பச்சடி? க்ரீன் கலரில் இருக்கு. சரி, ஓகே. அடுத்ததுங்கண்ணா ஊறுகாயா? கோஸ் பொரியல், புடலங்காய் காராமணி கூட்டு, பீட்ரூட் பொரியல், கத்திரிக்காய் மொச்சை கூட்டு, எள்ளு பொடி சாதம், பருப்பு, நெய், கருவேப்பிலை பொடி, பொட்டேட்டோ பீன்ஸ் 65, வடை, மோர் மிளகாய், கதம்ப சாம்பார், மணத்தக்காளி வத்த குழம்பு, மோர் குழம்பு, பூசணிக்காய் மோர் குழம்பு, தக்காளி ரசம், தயிர், எதிர்பேணி பால், ஏபிசி கேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பிரமாதமான என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச், அதாவது தலவாழை இலை சாப்பாடு, கல்யாண சாப்பாடுன்னே சொல்லலாம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இருக்குது, சாட் ஐட்டம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டின்னரும் இந்த மார்கழி மாதம்னாவே என்னென்னா மார்கழி சபா கேன்டீன் ஃபுல்லாகவே மக்கள் நிறைஞ்சிருப்பாங்க. நீங்களும் கட்டாயமாக இந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ணணும்னா மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நமஸ்காரம். ஏபிசி ஆதம்பாக்கம் பாலாஜி கேட்டர்ஸ், மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ், செகண்ட் இயர், ஆல்மோஸ்ட் 10th டே. நல்லா போயிட்டுருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. லாஸ்ட் இயரோட இந்த இயர் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் வந்த கஸ்டமர்ஸ் ரிப்பீட்டாக வராங்க. எல்லோரும் நல்ல ஒரு ரிவ்யூ தராங்க. நல்லா இருக்குது சாப்பாடு, நல்லா சர்வீஸ் பண்ணுறீங்க, எது கேட்டாலும் குயிக்காக தரீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வருஷம் நல்லா புதுசாக ஐட்டம்ஸ்லாம் போட்டுருவோம். ஈவினிங்கில் டின்னரில் தோசைகள், கர்நாடகா தோசைகள் போட்டுருவோம். வெத்தலை பஜ்ஜி, மோர்களி, மணிக்கொழுக்கட்டை, புடி கொழுக்கட்டை, இந்த மாதிரி நிறையா முள்பகல் தோசை, வெண்ணி தோசை, நீர் தோசை, இந்த மாதிரிலாம் போட்டுருவோம். ரவா தோசை, நிறையா போட்டுருவோம். நல்லா போயிட்டுருக்கு. நியூ இயர்க்கு கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷல் லஞ்ச் போடுறோம். இது வில் அப்டேட்டு கப்புள் ஆஃப் டேஸில் பார்த்து நல்லபடியாக சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும் சாப்பாடு. தேங்க்யூ ஸோ மச். நம்ம பாலாஜி சார் கேட்டு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது என்னென்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெத்தலை பஜ்ஜி, பஜ்ஜிலே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி சாட் ஐட்டம்ஸ் இருக்குது. அதே மாதிரி தோசையில் பார்த்தீங்கன்னா மசால் தோசை, நீர் தோசை, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி
அதாவது என்னென்னா சொல்ல முடியாத அளவுக்கு வந்து ஐட்டம்ஸ் வந்து போட போகிறாங்க. அதே மாதிரி ஈவினிங் ஒரு நாளுக்கும் ஒரு வித்தியாசமான உணவுகள் தான். எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். வாட்டர் பாட்டில், தேனி பால், தயிர் பச்சடி, ஸ்வீட் பச்சடி, கோஸ் கறி, பீட்ரூட் பொரியல், கத்திரிக்காய், முச்சக்காய் சாப், கூட்டு, வடை, சிப்ஸ், வத்தல், புளியிஞ்சி ஊறுகாய், மோர் மிளகா, உப்பு, கருவேப்பிலை பொடி, நெய், பருப்பு, சாதம், கதம்ப சாம்பார், வத்த குழம்பு, பூசணிக்காய் மோர் குழம்பு, தக்காளி ரசம், தயிர், கெட்டில் மோர். பிரமாதமான இலை சாப்பாடு, ஏகப்பட்ட ஐட்டம். என்னென்ன ஐட்டம் பற்றி நம்ம பார்க்கலாம். கத்திரிக்காய் மொச்சை கூட்டு, புளியிஞ்சி, காராமணி கூட்டு, பீட்ரூட் பொரியல், உருளைக்கிழங்கு பீன்ஸ் 65, ரோஸ் பொரியல், ஸ்வீட் பச்சடி, அப்பளம், அதாவது என்ன அரிசி வத்தல் பச்சடி, தயிர் பச்சடி, பதிர்பேணி, இது கூட எள்ளு சாதம், வடை, ஒயிட் ரைஸ், கருவேப்பிலை பொடி, நெய், தால். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஐட்டம் இருக்குது. நம்ம ஒரு ஐட்டமாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரிய சொல்லுங்கள். என்னென்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி, தால். கருவேப்பிலை பொடி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி கதம்ப சாம்பார் சாப்பிட்டேன். ரசம், தக்காளி ரசம் அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதாவது நம்ம கல்யாணத்துலலாம் எப்படி இருக்குமோ அதை விட சூப்பராக இருந்துச்சு. அதனால் டெம்டிங் வந்து என்னால் முடியவே இல்லை, இன்னுமே சாப்பிட்லாங்கிற ஒரு இதோடு தான் சாப்பிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வத்த குழம்பு, மணத்தக்காளி வத்த குழம்பு, அது வந்து எக்ஸலண்ட். அதாவது என்னென்னா லாஸ்ட்டில் அந்த வெல்லம் போட்டு புளி ரொம்ப தெரியாமல் ஸ்பெஷல் வத்த குழம்பு, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா மோர் குழம்பு சான்ஸே இல்லை, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இது கூட பீட்ரூட் கறி, கோஸ் கறி, ஸ்வீட் பச்சடி, அதாவதுன்னா அரிசி வத்தல், எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்தது நம்ம பாசிப்பருப்பை டேஸ்ட் பண்ணலாம். பாசிப்பருப்பு பாயாசம் டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது பாசிப்பருப்பு பாயாசம். அடுத்தது பதிர்பேணி, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் இங்கே கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்கும். பதிர்பேணி நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மில்கில் வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து அதுக்குன்னே தனியாக வந்து பாதாம் மில்க் வந்து ரெடி பண்ணி அது கூட ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. மார்கழி சபா கேன்டீனில் வந்து அதாவது இலை சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த டைம் ஏபிசி கேன்டீன்ஸ்க்கு வரலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரசம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போது என்னென்னா இன்னும் டெம்டிங்காக இருக்குது, வாங்கி குடிக்கலாங்கிற டெம்டிங், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நீங்களும் கட்டாயம் வாங்க, ஃபுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஏபிசி கேட்டரிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரமாதமான இலை சாப்பாடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் vlogs சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.